இன்னைக்கு கூடா நட்பு கேடா முடியன்னுவாங்க. அவங்க சேர்ந்து இருக்கிற அந்த இடம் இந்தியா முழுவதும் பிஜேபி எங்கெல்லாம் கூட்டணி வைக்கிறாலோ எந்த கட்சி கூட்டணியோ அந்த கட்சியை கபலீகரம் செய்வதுதான் பிஜேபியோட தலையாய கடமை. எனவே அதிமுகவை எம்ஜிஆர் கட்டி காப்பாற்றினார், அந்த அம்மா ஜெயலலிதா அவர்களும் கட்டி காப்பாற்றினார். எடப்பாடி அதை மாவை கரைஞ்சி போகும் பாரு காத்துல, அந்த மாதிரி அந்த மாவு வந்து கரைஞ்சி போற மாதிரி பண்ணிட்டாருங்க. எனவே அதிமுக 11 சீட்டு வரும், அதை தான் அவர் உறுதியாக சொல்லியிருக்காரு. தவிர திமுக வராதுங்க. திமுக கட்டாயம் வெற்றி பெறாங்க. நீங்கள் இந்தியா முழுவதும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா சமூக நல திட்டங்களில் இன்னைக்கு நீங்கள் பிஜேபி ஆட்சிக்கு வரும் மகாராஷ்டிராவில் மகளிர் உரிமை தொகை 1500ன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு 500 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு 500 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனால் திமுக சொல்ல காப்பாற்றுறாங்க. தேர்தல் கால வாக்குறுதிகளை மெல்ல மெல்ல நிறைவேற்றுற அரசா இந்த அரசு இருக்குது. குறைபாடுகள் இருக்குது. இப்போ மின்சார கட்டணத்தை சொல்லுவாங்க, ஆனால் மின்சார கட்டணத்தில் அந்த இதில் கையெழுத்து போட்டவரே வேலுமணி தான். இன்னைக்கு மின் கட்டண உயர்வு காரணம் யாருன்னா அதிமுக ஆட்சி தான். அவங்க போட்ட கையெழுத்து, அவங்க போட்ட ஒப்பந்தம் தான். அதை இன்னைக்கு இவங்க அமல்படுத்துறாங்க. அந்த மாதிரி குறைகள் இருக்கலாம். மற்றபடி மக்களுக்கான சமூக நல திட்டங்களை, மக்களுக்கான அடிப்படை தேவைகளை மெல்ல மெல்ல நிவர்த்தி செய்கிற பூர்த்தி செய்கிற அரசா இருக்கிறதுனால இந்த ஆட்சி மீண்டும் வருது.